guys, welcome to Tea and Talk. So today நம்ம வந்து எப்பயும் போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோ இல்ல டேஞ்சரஸான விஷயங்களோ பார்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க போன டூரிஸ்ட் பிளேसेस பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின் பண்ண போது, அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாங்க போன டூர் வந்து 4 days பிளான் போட்டோம். ஸோ 4 daysனால நாங்க வந்து ஒரு தனி ஃபேமிலியா போக மாட்டோம். நாங்க வந்து குரூப் ஃபேமிலினால எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் போவோம். சரி, அப்படி எந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா கன்னியாகுமரி, குற்றாலம், அப்புறம் கேரளா, இப்படி 3 ஊருக்கும் 4 days பிளான் போட்டு போனோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியில என்னென்ன பிளேஸ் இருக்கு, நாங்க எங்கெங்கெல்லாம் போனோம், எந்தெந்த இடத்துல என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். எங்க நேட்டிவ் பிளேஸ் ராமநாதபுரம் அப்படின்றனால கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம் தான். இருந்தாலும் நாங்க நைட்டு கிளம்பணும் அப்படின்னா காலையில சன்ரைஸை பார்த்துடலாம். ஸோ 11 மணிக்கு வேன் வந்துச்சு, 11 மணிக்கு கிளம்பணும். கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய சாங்ஸ், அப்புறம் ஓல்டு சாங்ஸ், இந்த மாதிரி டூர் போகிற டைமிங்கில் ஓல்டு சாங் கேட்டால் ரொம்ப ஜாலியாக நல்லா இருக்கும்ல, அது ஒரு தனி ஃபீலிங். ஸோ அந்த ஃபீலிங்கை கேட்டுக்கிட்டே நாங்கள் போனோம். சாங்ஸ் மட்டும் கேட்காம படம் பார்த்தோம், நிறைய படம் பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன படம் பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த், ஆர்யாவும் சாயிஷாவும் நடித்த படத்தை பார்த்தோம். அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்த காத்தோட சூப்பராக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க டைமிங்கில் சில பேருக்கு பாத்ரூம் வந்ததுனால வண்டியை நிறுத்திட்டு ஒரு பப்ஸ் கடையை நிறுத்தி அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அந்த ரெஸ்ட் ரூமில் யாரையெல்லாம் பாத்ரூம் போனோமோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பி ட்ராவலிங்கை ஆரம்பித்தோம். காலங்காத்தால் ஒரு 3 மணி 4 மணி அப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வர வழியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதனால் நிறைய பேர் டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்களா குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயின் ரோடு, வளையிற ரோடு, கன்னியாகுமரிக்கு இந்த பக்கம் போகணும், வேறு ஏதாவது எங்கிட்டாவது போகணும்னா அதுக்கு ஒரு போர்டு மாதிரி போட்டு இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அந்த போர்டுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. அந்த டீ கடையில் உட்காந்து நாங்கள் யாரையெல்லாம் டீ குடிக்கணும், யாரையெல்லாம் காஃபி குடிக்கணுமோ எல்லோரும் குடிச்சிட்டு அப்புறம் திரும்பி நாங்கள் கன்னியாகுமரி வழியாக போக ஆரம்பித்தோம். 5 மணி 6 மணி அப்போ வந்து கன்னியாகுமரிக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா சன்ரைஸை பார்க்க நாங்கள் வேனை விட்டு கீழே இறங்கணும். வண்டியை ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு டிரைவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே கடத்திருவிழா நிறையா இருந்துச்சு. அந்த இடத்துல சுற்றி பார்த்துக்கிட்டு அந்த கடையில் ஏதாவது வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தோம் கடல் பக்கத்தில். ஸோ நாங்கள் போய் அந்த இடத்துல நிற்கிறப்ப சரியான ஆள் நிறையா டூரிஸ்ட்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா காலை மட்டும் நனைச்சாங்க, குளிக்க வந்து விடலை. ஸோ காலை மட்டும் நனைச்சிக்கிட்டு இருந்தப்ப எங்களுக்கு ஆசை வந்துச்சு. நாங்கள் என்ன செஞ்சோம், பக்கத்தில் ஒரு பாறை மாதிரி இருந்துச்சு. அந்த பாறையில் நின்றுக்கிட்டு எல்லாரும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அலை வர வர நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் போனது சீசன் டைமிங் சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து கன்னியாகுமரியில் ஃபேமஸ் விவேகானந்தர் மண்டபமும் திருவள்ளுவர் சிலையும் தான். ஸோ அதுக்கு போகிறதுக்கு டிக்கெட் கவுண்டர்லேருந்து லைன் சரியான க்யூ வந்து பெருசாக போய்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து அந்த பக்கத்தில் உள்ள கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தப்ப இந்த க்யூவை பார்த்துக்கிட்டு அப்போ போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு எங்கள் வீட்டு ஆம்பளைங்களாம் போய் டிக்கெட் எடுத்துருக்கப்ப நடுவில் நாங்களும் க்யூவில் ஊண்டாக்கில் பூந்துக்கிட்டு அப்படியே லைன் குறைய நாங்களும் போய்கிட்டே இருந்தோம் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில். டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ கப்பலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கப்பல் வந்துருச்சு. கப்பல் பக்கத்தில் போனோன்னா பக்கத்தில் ஒரு கூண்டு மாதிரி இருக்குது. அந்த கூண்டில் வந்து சேஃப்டி பேக், ஆரஞ்சு கலர் சேஃப்டி பேக் மாதிரி இருக்குது. அதை போட்டுக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை போட்டதுக்கப்புறம் சரியான வெயிட், அது எனக்கு வந்து செட்டே ஆகலை, பெருசாக இருந்துச்சா, அதனால் அது வந்து சீட்டில் உட்காரப்ப நிறைய இடத்த அது பிடிச்சிக்கிறது. ஸோ வந்து நாங்கள் கப்பல் மேலே ஏறப்ப அந்த கப்பல் ஆடுது, அந்த அலைக்கு வந்து அந்த கப்பல் ஆட எனக்கு பயமாக இருக்குது, கால் வைக்கிறப்ப கீழே விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரி சரியான பயம். ஸோ எப்படியோ இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி போகலை. ஏன்னா வந்து தண்ணி லெவல் அதிகமாக இருக்கனால கப்பல் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து விவேகானந்தர் மண்டபத்துக்கு போனோம். மண்டபத்தில் சுற்றி பார்த்துக்கிருந்தப்ப நாங்கள் மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்கள் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா இருக்குல்ல, ஸ்கூல் பிள்ளை எல்லாரும் நல்லா ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளே போனோம். மண்டபத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா அவர் எழுதிய புக்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த புக்கெலாம் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சுக்கிட்டே அப்படியே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஏகப்பட்ட படிகள்லாம் இருந்துச்சு. அந்த படிகளில் இறங்கி ஏறி ஜாலியாக துரத்தி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு அந்த கடலுக்கு நடுவில் இருக்கிற பயமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி திருவள்ளுவர் சிலையை பார்க்க தான் முடியல, ஃபோட்டோவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை எடுத்தோம். அப்போ வந்து என்னென்னா விவேகானந்தர் மண்டபம் பக்கத்தில் ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்குது. அந்த தொட்டியில் மீன்கள்லாம் நிறையா இருக்குது. பட் வந்து மீனை எடுக்க முடியாது, ரொம்ப ஹைட்டு வந்து நம்ம நின்ற இடத்துலேருந்து கீழே தான் பார்க்க முடியும், எடுக்க முடியாது. ஸோ அந்த மீன்களை வந்து விளையாடுறதுக்காக கீழே இருக்கிற கல்லெல்லாம் வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மீன்கள் மேலே தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா கப்பல் வந்து ஹார்ன் அடிச்சிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னே நாங்கள் என்ன செஞ்சோம், போகிறப்ப வந்து நிறைய நண்டு நின்றுச்சு. அந்த நண்டெல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து குரூப் ஆஃப் ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகாமல் லெஸ் ஆகும். ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ, ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படின்னு காசு போட்டோம்னா காசு வந்து லெஸ் ஆகும்.
லெஸ் ஆகும். லெஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. அப்படி போனப்போ நாங்கள் விவேகானந்தர் மண்டபத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுன்னா எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து குரூப்பாக போனனால இட்லி, அப்புறம் லெமன் ரைஸ், அப்புறம் வந்து புளியோதரை ரைஸ் அதெல்லாம் கொண்டு போனப்போ காலையில் இட்லி சாப்பிட்டோம். இட்லி சாப்பிட்றதுக்கு சரியான இடம் கிடைக்காம தேடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து ஒரு இடம் கிடைச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிறப்ப பக்கத்துலேயே வந்து மாங்காய் மரம், அப்புறம் வந்து பலாப்பழ மரம்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து சும்மா இருப்போமா மாங்காய் மரத்தில் உள்ள மாங்காயெல்லாம் எடுத்தோம். டூர்னாலே ஃபால்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ கன்னியாகுமரியில் ஃபால்ஸா அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், கன்னியாகுமரியில் ஃபால்ஸ் இருக்குது. அப்படி சர்ச் பண்ணப்போ வந்தது தான் திருப்பரப்பு ஃபால்ஸ். ஸோ அப்படி அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து குளிக்க போகிறீங்களா இல்லை போட்டிங் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னென்ன போட்டிங் இப்போ தானே போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, திருப்பரப்பு ஃபால்ஸ் தண்ணி பதில் அதுக்கு மேலே ஒரு போட்டிங் இருக்குது, அங்கே போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வழியை காமிச்சோன்னே நாங்கள் அந்த இடத்துல நடந்து போய்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து நாங்கள் போகிற வழியிலேயே வந்து என்னென்னா போட்டிங் எடுக்கிற இடத்த பார்த்தாச்சு. பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து காடு மாதிரி சூப்பராக நல்லா ஜில்லுன்னு மழை மேகமாக அந்த இடம் வந்து சீசன் டைமிங்னால சூப்பராக கூலிங்காக இருந்துச்சு. போட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதாவது வந்து 4 பேர் போகிறது, 2 பேர் போகிறது, அது மாதிரி ஃபேமிலியாக போகிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டிங்ஸ் இருந்துச்சு. எல்லாமே பெடல் தான். நாங்கள் வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா ஃபேமிலியாக போகிற மாதிரி போட்டில் ஒரு அதுலேயும் இடம் பார்த்தாம ஒரு 5 பேர் 6 பேர் தான் போனோம். போட்டிங்கில் உட்காந்து போய்கிட்டு இருக்கப்ப மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நான் முன்னாடியே சொன்னேன்ல மழை மேகமாக இருந்துச்சு சீசன் டைமிங் அப்படின்னு. மழை தூர ஆரம்பிச்சோன்னா நாங்கள் இறங்கி வந்து நிழற்கொடையில் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. தூர்னோன்னா சரி கொஞ்சம் நேரத்தில் விட்டுரும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நாங்கள் என்ன செஞ்சோம், அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் நின்றனால அந்த நிழற்கொடையிலேருந்து தண்ணி விழுவும்ல, அந்த இடத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால நாங்கள் நல்லா நனைஞ்சிக்கிட்டே அப்படியே ஃபால்ஸுக்கு நடந்து போனோம். அது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வர்ணிக்கவே முடியாத அழகு அப்படின்னு சொன்னேன்ல. ஏன்னா அந்த ஃபால்ஸுக்கு முன்னாடி வந்து அதிகமான கிராஸஸை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹார்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸாக அந்த கிராஸை வந்து அழகழகாக மாற்றினால இந்த ஃபால்ஸ் வந்து இன்னும் அழகாக தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபால்ஸில் வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சீசன் டைமிங்னால மழை அதிகமாக பெய்யும். அப்போ வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்கும்ல, அப்போ வந்து அந்த தண்ணியிலேருந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து விழுகிறப்ப கல் கூட விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால பார்த்து பத்திரமா தான் குளிக்கணுமா. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குமா. அது என்ன அப்படின்னா, அங்கே ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்கில் வந்து ஒரு சறுக்கு மரம் இருக்கும். அந்த சறுக்கு மரம் வந்து எப்படி இருக்கும்னா, யானைக்கு பின்னாடிலேருந்து ஏறினோம்னா யானை வாயிலேருந்து சறுக்கி விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது நல்லா ஜாலியாக இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட ஊஞ்சாக்கள்லாம் அங்கே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு நீச்சல் குளம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து என்னென்னா அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து சின்ன பிள்ளைய குளிக்கலாம், கூடவே பேரண்ட்ஸ் வந்து துணைக்கு இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மழை கிளைமேட்டில் வந்து நம்மளுக்கு சுட சுட ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து பக்கத்தில் வந்து பஜ்ஜி கடை, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தோன்னே அது வந்து பார்த்தோன்னே ஆசை வந்து அந்த பஜ்ஜியெல்லாம் சுட சுட சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வேனில் வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டோம். பட் இருந்தாலும் திருப்பரப்பு ஃபால்ஸில் உமன்ஸுக்கும் மென்ஸுக்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கேயே ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ட்ரெஸ்ஸும் மாற்றியாச்சு, வேனும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நாங்கள் கேரளா குற்றாலம் போகிறோம்ல, அந்த ட்ராவலிங்க்கு தயாராகிட்டோம். பட் இன்னைக்கு வந்து நாங்கள் கன்னியாகுமரியில் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத தான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வேறு எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், டேஞ்சரஸான விஷயங்கள் நான் கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே வீடியோ உங்க ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து சுவாரஸ்யத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் எந்தெந்த இடத்துக்குலாம் போனோம் அப்படின்றத கண்டினியூ பண்றோம். பாய்.